நான் சொல்லலை இவங்க வந்து எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் அதை உருப்படியாக செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய டாஸ்க் இந்த வாரம், கோர்ட்டு டாஸ்க்கு. அதில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் இவங்க அட்ரஸ் பண்ணலாம், அதையெல்லாம் விட்டுட்டு குழந்த மாதிரி அமித்லாம் வந்து ஏதோ ப்ரீகேஜி ஸ்கூல் குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காப்புல. இந்த கேசஸ் எல்லாமே இப்போ தான் அவங்கவுங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தவங்களை பார்த்து கேட்க தோணுது. பார்வதியும் கமருதனும் அந்த மனுஷன் இப்போ தான் சொல்லி எல்லாருடைய பால் முட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் ரகசியமாக குசு குசும் பேசிக்கிறாங்க. எவ்வளோ தாண்டா சொல்லுவாங்க. சோஃபாவில் கமருதன் படுத்துருக்கிறாப்புல இப்படி நின்றுக்கிட்டு பார்வதி வந்து அப்படியே சைன் லாங்குவேஜ்லேயே பேசிக்கிறாங்க. வாயிலேருந்து வார்த்தையே வரல. அதே மாதிரி மறுபடியும் சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம்குள்ளேயும் பேசிக்கிறாங்க. சோறு தாண்டா ஏன்னா இவர் வந்து கேட்குறாருங்க, மற்றவங்கள கேட்குறாருங்க. கமருதன், உனக்குலாம் என்னை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாதுமா, சோறு தானே திங்கிறீங்களா இல்லை வேறு எதனா திங்கிறீங்களா அப்படின்னு ஒரு காமெடி வேறு. அப்போ நீங்கள் என்ன பீஸா சாப்பிட்றீங்களா? பீடை கூட சேர்ந்தா இப்படித்தான் இருக்கும். சரி, இது மட்டுமா? இந்த டாஸ்கில் நீங்கள் எழுதக்கூடிய கேஸ் அதை யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாப்புல. எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த கேஸ் இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க மேலேன்ட்டு. அந்த டாஸ்கில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது. எந்த கேஸ் வந்து எடுத்துப்பாங்க எடுத்துக்க மாட்டாங்கன்றது வந்து அது ரொம்ப இதுவாக இருக்கும், லீனியண்ட்டாக இருந்துடும். அதை சொல்லியும் கூட பார்வதி உட்காந்து கமருதன் கூட டிஸ்கஸ் பண்ணுறது, சாண்ட்ரா கூட டிஸ்கஸ் பண்ணுறது, இவர் அமித் கூட டிஸ்கஸ் பண்ணுறது, ரூல்ஸை மதிப்பது அப்படின்னு சொன்னாலே பார்வதிக்கு வந்து அலர்ஜி போல இருக்கு. சி, ரூல்ஸா நானா, வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. கமருதனும் அதே தான், பார்வதியும் அதே தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. கேஸு கானா வினோத்தனா, ஆனால் நீ வந்து அல்டிமேட் நாடி, நீ பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து நிஜமாவே நல்லா இருக்குது. பிக் பாஸ் மேலே கேஸை போட்ட பற்றியா, உனக்கு வந்து அதுக்கு தனியாக ஒரு தைரியம் வேணும். ரம்யாவும் அதே தான் பண்ணாங்க. என்ன தெரியுமா கேஸ் போட்டார்? பார்வதியும் கமருதனும் மயக்க மறைச்சி, இதை நம்மளே பேசிட்டோம் முதல் ப்ரோமோவில். அவங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தானே தனியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கமல் சார் வந்து இப்படித்தான் மும்தாஜ் வந்து மயக்க மறைச்சி பேசினாங்கன்னு சொல்லி வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு நாள் முழுக்க வெளில உட்கார வச்சிட்டார். மயக்க கலட்டிட்டு வெளியில் உட்காருங்க, நீங்கள் யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில உட்கார வச்சிட்டார். விஜய் சேதுபதி கிட்ட இருந்தால் அந்த அளவுக்கு கட்ஸ் எல்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. நம்ம கானா வினோத்து கேஸ் கொடுக்குறாப்புல. என்னென்னு, பார்வதியும் கமருதனும் தப்பு பண்ணதுனால வீட்டில் இருக்கிற எல்லாரோடைய பால் முட்டையும் எடுத்த பிக் பாஸின் மீது வழக்கு பதிகிறேன். பிக் பாஸ் நான் என் அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்றாப்புல. நிஜமாவே அது தப்பு தான். இது வந்து காமெடியாக இருந்தாலும் பிக் பாஸ் பண்ணது ஒரு தலைபட்சம், பண்ணது ஒருத்தர், அதனால் சஃபர் ஆகிறது எல்லாரும். அப்படின்னா ஆக்சுவலாக அவர் பண்ணதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் இருக்குது? இந்த மாதிரி பண்ணால் எல்லாரும் சண்டை போடுவாங்க. இப்போ இந்த டாஸ்கில், கோர்ட் டாஸ்கில் முக்கால்வாசி பேர் வந்து அவங்களுடைய கருத்தாக எழுதியிருக்கிறது வந்து இவங்களை பற்றி தான், பார்வதி கமருதன் பற்றி தான். ரம்யா, திவ்யா, இவங்க கனி, எல்லாருமே. கனி கூட என்ன எழுதுனாங்க சரியாக பார்க்கல. ரம்யா, திவ்யா ரெண்டு பேருமே வந்து இதை பற்றி எழுதியிருக்காங்க. இவர் கானா வினோத் எழுதியிருக்காரு. அடுத்து கட் பண்ணி நீங்கள் பார்வதிக்கு வந்தீங்கன்னா, பார்வதி ஒரு 3 கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காங்க. இந்த 3 கம்ப்ளைண்ட்டுமே ஏற்கனவே வீக்கெண்டில் அட்ரஸ் செய்யப்பட்டு அதுக்கு பார்வதிக்கு ஆதரவாகவே தீர்ப்பு கொடுத்துட்டாரு விஜய் சேதுபதி. முடிஞ்சு போச்சு அது. அதை மறுபடியும் பார்வதி வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, அமித்துக்கும் அந்த ஸ்கூல் டாஸ்கில் அமித்துக்கும் எனக்கும் நடுவில் இருந்த ஒரு அழகான ஒரு நட்பை எப்ஜே வந்து கொச்சப்படுத்திட்டாரு. இது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி பேசிட்டாப்புல. அதுக்கப்புறமா எப்ஜே சொன்ன இன்னொரு கருத்து, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ண தான் வரீங்க, நீங்கள் வந்து லவ் கண்டென்ட் தான் பண்ணுறீங்க, வேறு எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்புல. அதை வந்து புகாராக எழுதியிருக்காங்க. பார்வதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் நன்றினா, பிக் பாஸ்னாலையும் ஹோஸ்ட்னாலையும் டிஸ்கஸ் செய்யப்பட்டு புதைச்ச அந்த நியூஸை, அந்த கேஸ் எல்லாம் மறுபடியும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க பார்வதிக்கு. மறுபடியும் அந்த விஷயங்களை பார்வதி சபையில் எடுத்துகிட்டு வந்ததுக்காக மிக்க நன்றி. ஆஜராக போகிற எதிர்த்தரப்பு வக்கீல் கையிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜி கையிலையும் தான் பார்வதியினுடைய அந்த கொண்டையே இருக்குது. ஓகேவா? ஏன்னா பயங்கரமான கேஸ் அது. இதில் பார்வதிக்கு எதிராக எந்த
எதிரான்ற மாதிரி இருக்கு. பார்வதிக்கு ஆதரவாக எந்த பாயிண்ட்டுமே கிடையாது, எல்லாமே எதிரான பாயிண்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதில் யாருமே வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி உட்கார மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து திவ்யா அவர்கள். திவ்யா அவர்களும் என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, பார்வதியினுடைய இந்த மைக்கை மறைச்சி பேசுகிற அந்த ஒரு கேஸ். ஸோ யாருடைய கேஸில் ஏதாச்சும் ஒரு கேஸ் வந்து இந்த கேஸ் வந்துடும். ரம்யா போட்டதில், வினோத் போட்டதில், இல்லை திவ்யா போட்டதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆதிரை. ஆதிரை அவர்கள் வந்து எஃப்ஜே மேலே கேஸை போட்டிருக்கிறாங்க. அதாவது அவர் பெண்களை யூஸ் பண்ணி விளையாடுறது, நான் இருக்கிற வரைக்கும் என்னை யூஸ் பண்ணி விளையாண்டாரு, இப்போது வியானாவை யூஸ் பண்ணி விளையாடுறாரு. கமருதீன் வந்து அதாவது அவன் வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆணழகன், மன்மத டேஷு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் போல். வியானா கிட்ட போயிட்டு தலைவர் கேட்டிருக்காப்புல, நீ மட்டும் என்னை ஆரம்பத்திலே அண்ணன் சொல்லாமல் இருந்திருந்தா நான் என்னால் வெளியில் போய் உன்னையே கல்யாணம் பண்ணியிருப்பேன். யாருக்கிட்ட? வியானா கிட்ட. இதைத்தான் காலையில் வியானா சிரிச்சுக்கிட்டே பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. பார்வதி அந்த இடத்துல ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிட்டாங்களாம்மா. ஐயோ, அவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கியா நீ, எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்க. கமருதீன் அப்படி, எஃப்ஜே ஒரு பக்கம், ஆதிரி ஒரு பக்கம், அரோரா ஒரு பக்கம், கமருதீன் ஒரு பக்கம், ரீஎன்ட்ரியில் வந்திருக்கக்கூடிய ஆதிரை கரெக்டாக இருக்காங்க. இந்த ஆதிரை ஆரம்பத்தில் இருந்து இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆதிரை எங்கேயோ போயிருப்பாங்க. ஸோ மிஸ்டேக் எல்லாமே வந்து நம்மளோட மிஸ்டேக் தான். அதாவது தனித்தனி கண்டஸ்டன்ஸினுடைய மிஸ்டேக். ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தவறுகளுக்கான பனிஷ்மெண்ட் வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. அது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ எல்லாருமே வந்து அவங்க கேஸை கொடுத்துருக்குறாங்க. கனி அவர்களும் பார்வதி மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு விக்கல்ஸ் மேலேயும் ஏதோ ஒரு வழக்கு கொடுத்துருந்தாங்க. சபரி மேலே ஏதோ வழக்கு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்கள் முதல்ல விசாரிக்க போகிற அந்த வழக்கு வந்து கானா வினோத்துக்கான அந்த வழக்கு. அதாவது கானா வினோத் ஆதிரை மேலே போட்ட அந்த வழக்கு. வாட்டர்மெலன் நான் பேசும்போது குறுக்க வந்து இன்டர்ஃபை பண்ணி பேசுகிறாங்க, வாட்டர்மெலன் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த வழக்கு தான் முதல் வழக்காக பேசப்படுது. அதில் தான் திவ்யாவும் அமித் அவர்களும் ஜட்ஜஸாக உட்காடுறாங்க. வினோத்துக்கு ஆதரவாக விக்கல்ஸும், இந்த சைடு வந்து ஆதிரிக்கு ஆதரவாக அரோரா வந்து பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்சீன் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு வந்து தமிழில் ஃப்ளூயண்ட்டாக பேச வரல, அதனால் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குது. நான் கூட அரோரா வந்து நல்லா டிபேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் வார்த்தைகள் வரல. ஸோ கோர்ட் ரூம் வந்து ஃபன்னியாக போயிட்டுருக்கு. ஆனால் அது ஃபன்னியாக போகக்கூடாது, சீரியஸாக நடக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கேற்ற மாதிரியான கேசஸ் வந்து இவங்க சில பேர் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பிக் பாஸ் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். பார்வதி சிக்குனா மட்டும் அதில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். ஏங்க அப்பட்டமாக தெரிஞ்சு 2 பேர் வந்து அங்கேயும் போயிட்டு சாரி கேட்குறாங்க. பார்வதி கிட்ட போய் பிக் பாஸ் வந்து தெலுங்கில் பேசுகிறாப்புல, பார்வதி வந்து தெலுங்குலையும் பேசுகிறாங்க. எனக்கு இப்போ பார்வதி வந்து தமிழ் பொண்ணானே டவுட்டாக இருக்குது. தெலுங்கில் பேசுகிறாங்க, உருதுவில் பேசுகிறாங்க. உருது கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கணுன்ற அவசியமே இல்லை. அன்லஸ் அன்டில் நம்ம பாண்ட் தெலுங்குவா இல்லாத வரைக்கும். தெலுங்கில் பிக் பாஸ் பேசுகிறாரு, அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ ஒருவேளை பார்வதி வந்து ஒரு வந்தேரியா கூட இருக்கலாம், மேபி இருக்கலாம், தெரில நமக்கு. ஸோ வந்தேரின்றது வந்து தவறான வார்த்தை கிடையாது. இதை வந்து யாரும் பிடிச்சிக்க வேணாம். வந்தேரி அப்படிங்கிறது வந்து மற்ற ஸ்டேட்டில் இருந்து இங்கே வந்து குடியேறியவர்கள், அதை தான் வந்தேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ மேபி இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாது. தமிழ் பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஸ்டேட்டு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்புனா தப்பு தான், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பார்வதி மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. அவ்வளோ அநியாயம், அவ்வளோ அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு அதை கேஸாகவே எழுதுகிறாங்க பாருங்கள். என்னை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, அது என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அமித்துக்கும் எனக்கும் நடுவில் இருந்தால் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்திட்டாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசியிருந்தீங்கன்னா கொச்சப்படுத்திருக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் கேட்டதுனால தான் பேசினாங்க. திவ்யாலாம் பார்த்தீங்கன்னா 5-6 கேஸ் கொடுக்குறாங்க. 3 கேஸ் தான் அவர் கொடுக்க சொன்னாப்புல. 3ல் வந்து 2 கேஸ் வந்து அந்த ஷீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டில் எழுதியிருக்காங்க, அவங்க பேர் போட்டு இருக்கு. திவ்யா வந்து 2 கேஸ் எழுதிட்டு, ஆனால் அதுக்கே அவங்களுக்கு இடம் பத்தல. மீதி 3 கேஸை கன்ஃபெஷன் ரூமில் சொல்கிறாங்க போய். பிக் பாஸும் உங்களுக்கு எத்தனை கேஸ் இருக்கோ சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. இவங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
ஸோ பார்ப்போம், கொஞ்சம் நேரத்தில் இந்த டாஸ்க் ஆரம்பிக்க போகுது. என்ன மாதிரியான விவாதங்கள் வரப்போகுது. தேர்ட் ப்ரோமோவில் ஒன்றுமே இல்லைங்க. ஆதிரைக்கும் கானாவினத்துக்கும் ஏதோ ஒரு சண்டை, பெருசாக இந்த கண்டென்ட்டில் ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு. சரிங்களா? இந்த தேர்ட் ப்ரோமோ இந்த மாதிரி போடவும் ஒருவேளை இந்த கோர்ட் டாஸ்கில் ஒன்றுமே இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக, யாருடைய கேஸ் வந்து நல்லா இருக்குது, இது கேஸ் மாதிரி இருக்குது, இல்லை இது லூஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.